அன்பால் இணைந்த அனைத்து நல்லா உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு அருமையான உத்தரவு வந்திருக்குது நண்பா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான அரசாணை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் காலீடுகள் வந்து பார்த்திங்கன்னா 7783 வேகன்சி இருக்கிறதா சொல்லிக்காங்க நண்பா. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லிக்காங்க நண்பா. மினிமம் 10th மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 12th கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டிகிரி கூட படிச்சிருக்கலாம் நண்பா. ஆனால் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10th 12th வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது, பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுமே அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கிடைக்கும் நண்பா. நல்ல சேலரி, நல்ல லைஃப் செட்டில் ஆகிடும் நண்பா. சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புது வியூவர்ஸ் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணால் இது மாதிரி ப்ரீ ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நண்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா காலியாக உள்ள 7783 அங்கன்வாடி பணியாளர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் கிடையாது, நேரடி நியமனம் மூலமாக பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்கு ஆணை வந்திருக்கிறதா சொல்லிக்காங்க நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட் சேர்ப்பின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 3886 அங்கன்வாடி பணியாளரும் 305 மினி அங்கன்வாடி பணியாளர்னு சொல்லி கொடுக்குறாங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3592 அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7783 வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேகன்சி வந்துருக்குது நண்பா. இந்த பணியிடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே நிரப்புறதுக்கான அரசாணை வந்திருக்குது நண்பா. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதின்னு உங்களுக்கு அங்கன்வாடி மற்றும் குறு அங்கன்வாடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12வது படிச்சிருந்தாவே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே டிகிரி படிச்சிருப்பீங்க. 10வதுங்கிறது ஒன்றும் பெரிய இது கிடையாது, 10வது 12வது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படித்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான தகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 25 35 இயர்ஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிக்காங்க நண்பா. இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது நண்பா. அதை யாருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் பழங்குடியினர் வகுப்பினருக்கு ஆதரவற்ற விதவை கணவனால் கைவிடப்பட்ட கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் எலிஜிபிலிட்டி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் நண்பா. அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளருக்கு ஏஜ் லிமிட் பார்த்தா இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 40 இயர்ஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் பழங்குடியினர் வகுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலக்கு அளிக்கிறாங்க நண்பா. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான சம்பளம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அரசாணை ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்குது நண்பா. நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அரசாணை கிடையாது. அரசாணை கிடைச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம சொல்கிறோம் நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொன்னேன் நண்பா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அரசாணை வெளிவந்துருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸோட வருது நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுவோம் நண்பா. இது மாதிரி பல தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா. அதேமாதிரி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.